இன்னும் 14 ஆண்டுகளில் பூமி மீது மிகப்பெரிய விண்கல் மோதி பேரழிவை ஏற்படுத்தும் என நாசா தெரிவித்ததாக வெளியான தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விண்வெளித்துறைசார் வல்லுநருடன் நான் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். உலக அழிவின் தொடக்கம் இது, நாள் குறிக்கப்பட்டு விட்டது என்றெல்லாம் சர்வதேச வானியலாளர்கள் மத்தியில் புதிய பிரளயத்தை கிளப்பியிருக்கிறது நாசாவின் சமீபத்திய அறிவிப்பு ஒன்று. அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா பிற கோள்கள் குறித்து ஆராய்ச்சி செய்து வரும் அதே நேரத்தில் விண்வெளியிலிருந்து பூமிக்கு எதுவும் ஆபத்து வருகிறதா என்பதையும் கண்காணித்து வருகிறது. பூமியை சுற்றி 30 மில்லியன் மைல் எல்லைக்குள் வரும் பாறைகள், சிறுகோள்கள், வால் நட்சத்திரங்களை நாசா விஞ்ஞானிகள் 24 மணி நேரமும் உற்று நோக்கி வருகின்றனர். இந்த நிலையில் அமெரிக்காவின் மேரிலாண்டில் உள்ள கிரக பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் வரும் காலங்களில் பூமிக்கு விண்வெளியிலிருந்து வரும் ஆபத்துக்கள் பற்றிய ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் மனிதர்களால் இதுவரை கண்டறியப்படாத விண்கல் ஒன்று பூமியை நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும், இன்னும் 14 ஆண்டுகளில், அதாவது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் வரும் 2038ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி பூமியை தாக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விண்கல்லின் தன்மை, நீளம், எடை, பயணிக்கும் பாதையை துல்லியமாக கண்டறிய போதுமான தரவுகள் தற்போது இல்லை என குறிப்பிட்டுள்ள நாசா, எனினும் 100 முதல் 320 மீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த விண்கல் பூமியை தாக்க 72% வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த விண்கல் பூமியின் மீது மோதினால் மெக்சிகோ முதல் அமெரிக்காவின் வாஷிங்டன் வரையும், போர்ச்சுகல், ஸ்பெயின், அல்ஜீரியா, துனிசியா, எகிப்து, சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரம் வரை இதன் தாக்கம் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் பாதிப்புகளை எதிர்கொள்ள உலக நாடுகள் தற்போதைய நிலையில் தயாராக இல்லை என நாசா கூறியிருப்பது அதிர்வலைகளை உண்டாக்கியுள்ளது. ஆனால் இது முழுக்க முழுக்க கற்பனையே என்று கூறும் விக்யான் பிரச்சார அமைப்பின் மூத்த விஞ்ஞானி டிவி வெங்கடேஸ்வரன், ஆபத்து வந்தால் அதை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான மாதிரி செயல்பாடே இது என்று விளக்கமளித்தார். நாசாவோட இந்த எச்சரிக்கையை எப்படி புரிஞ்சுக்கலாம்? பிளானட்டரி டிஃபென்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, இப்படி பூமி மேல மோத ஒரு கல் வந்தா நம்ம என்ன பண்றது, என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்வியை எதிர்கொள்வதற்காகவும் இன்னும் சில ஆராய்ச்சிகளை செய்வதற்காகவும் வந்து ஒரு சோதனை ஓட்டத்தை வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி செஞ்சாங்க. ரொம்ப ரொம்ப தொலைவில் விண்கல் இருக்குன்னு வச்சுக்காங்க. அந்த விண்கல் வரக்கூடிய பாதையில 1 டிகிரி கூட இல்லை, 1 டிகிரியில ஒரு சிறிய அளவு அதனுடைய பாதையை டைரக்ஷனை மாத்தினா போதும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்னா 10-14 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதை நம்ம கண்டுபிடிக்கணும். பூமியில மோதற்கு வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சோம்னா அதுல ஒரு விண்கலத்தை மோத செஞ்சு அதனுடைய பாதையை நம்ம டைரக்ஷனை திருப்பிட்டோம்னா அது வந்து பூமியில மோதாம போயிடும். அது உண்மையிலேயே கண்டுபிடிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அது கண்டுபிடிச்சதுன்னா ஐயோ பூமியில மோத போகுது, இன்னும் 10 வருஷம் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சும்மா இருக்க முடியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாசாங்கு செயல்பாட்டு நிகழ்வு. அதே சமயம் இதுபோன்ற ஆபத்துகளில் இருந்து பூமியை பாதுகாக்கும் நோக்கில் நாசா கடந்த 2022ஆம் ஆண்டு பூமியை நோக்கி வந்து கொண்டிருந்த ஒரு விண்கல் மீது டார்ட் மிஷன் மூலம் அனுப்பப்பட்ட விண்கலத்தை மோதச் செய்து அதன் பாதையை திசை திருப்பியது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.